ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சாரீ முந்தி முடிச்சு போடுறதுக்கு வந்திருக்குது. இந்த முடிச்சு அதிகபட்சம் 15 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஆகாது. டக்குன்னு சீக்கிரமாக எப்படி இந்த நாட் போடலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த 15 நிமிஷத்தில் இதுக்கு எவ்வளோ சார்ஜ்னா, நான் 60 ரூபா சார்ஜ் பண்ணுவேன். ஒரு சிலர் 100 ரூபாயும் பண்ணுவாங்க, எவ்வளோ வேணாலும் பண்ணுவாங்க. எனக்கு 60 ரூபா போகுது அப்படிங்கிறனால அதை அவ்வளோதான் பண்ணுவேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக எப்படி இந்த நாட் போடலாம், சீக்கிரமாக போடலாங்கிற பார்க்கலாம். நான் என்னோடய கட்டிங் டேபிளில் சாரீ இப்படி மடித்து போட்டுட்டு வெயிட்டான பாக்ஸ் எல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டு இப்போ அந்த நாட்டு அந்த போடுற பக்கத்தை லைட்டாக தொங்க விட்டுட்டேன். இதில் எவ்வளோ முடிச்சு போடலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விட்ட அளவு பத்தாது. ஓகேங்களா? அதனால நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சைடு மட்டும் கார்னர் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிறதெல்லாம் மெதுவாக உருவி எடுத்துக்கலாம். இதில் என்ன பார்த்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேரீயில் பார்டர் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. அந்த ஜரி ரொம்ப திக்காக இருக்கிறனால அந்த பார்டருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மெதுவாக தான் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்டிஃபாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த பார்டர் அந்த துணி எல்லாமே டேமேஜ் ஆயிரும். அந்த கீழே அந்த பார்டர்கிட்ட இருக்கிற துணி எல்லாமே டேமேஜ் ஆயிரும், ஜரி எல்லாமே. அதனால் மெதுவாக பார்த்து தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, நான் சென்டரில் லைட்டாக இழுத்து விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த நம்ம வெளியில் இழுக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்து கட் பண்ணுங்கள். அந்த ஜரியோ இல்லை இந்த சைடு நம்ம நாட் போடுற இடத்துல இருக்கிற துணியை நூலவோ கட் பண்ணிட வேண்டாம். இல்லைன்னா கட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த ஜரி பக்கமோ ஆப்போசிட் பக்கம் கீழே இருக்கிற பார்டர் பக்கமோ இங்கே இருக்கிற பார்டர் பக்கமோ அந்த பக்கம் இருக்கிற பார்டர் பக்கத்துலேயும் லைட்டாக அந்த கொனையில் கட் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட மட்டும் மெதுவாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா சென்ட்ரு பக்கம் டக்குன்னு வந்துடுங்க. பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன்னு நீங்களே பாருங்கள். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு செகண்டில் டக்குன்னு எடுத்துடலாம். டக்குன்னு நமக்கு அந்த கீழே மட்டும்தாங்க எடுக்கும்போது ஃபஸ்ட்டு லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. பாருங்கள், நான் இப்போ 1 பை 1 எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சாரியை கீழே ஃப்ளோரில் போட்டு இப்படிலாம் இந்த நூல்லாம் எடுக்கலான்னா எடுக்க முடியாதுங்க. ஏன்னா சாரீ ஒரு பக்கம் இழுக்கும், அது ஒரு பக்கம் இழுக்கும், நமக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா நீளமாக போட்டு அது மேலே நல்லா அந்த சாரீ நழுவாத அளவுக்கு வெயிட் தூக்கி மேலே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்மளுக்கும் அந்த நூலை பிடிச்சி இழுக்கும்போது சாரீ எதுவுமே ஆகாது, கரெக்டாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள், அந்த கோடு போட்ட அளவுக்கு நான் எடுத்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அந்த துணி அவ்வளோதான், தூக்கி போட்டுடலாம் நம்ம அந்த நூலை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சீப்பு எடுத்துகிட்டு நல்லா இதை அந்த சிக்கு இல்லாத அளவுக்கு சீவி எடுத்துக்கலாம். அந்த சீவும் போது ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க. இழுத்திங்கன்னா அந்த நூலெல்லாம் கட்டாச்சுன்னா நல்லா இருக்காது, சரிசமமாக இருக்காது. நல்லா ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த நாட் போடுறதுக்கு ஒரு சிலர் கம்பிலாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, இப்படி இழுக்கிறாங்க, அப்படி இழுக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் தேவையே இல்லை. சூப்பராக போட்டுடலாம். அவங்க எப்படி போட்டாங்களோ அந்த மாதிரியே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எப்போவுமே இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பார்டர்கிட்ட வர்ற ஜரிக்கிட்ட எடுக்கும்போது கொஞ்சமாக எடுங்க, ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். ஏன்னா இல்லைன்னா நிறைய எடுத்தால் அது கொஞ்சம் குண்டாக ஒரு மாதிரி இருக்கும், அந்த முடிச்சுமே அவுந்து போயிடும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சமாக எடுத்து நாட் போடுங்க. இப்போ நான் எப்படி எடுத்தேன்னு பாருங்கள். கொஞ்சமாக அந்த நூல் ஜரி பூரா தனியாக எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற துணியும் இப்படி தள்ளி இந்த சைடு இது கூட வராத அளவுக்கு தள்ளி வச்சுட்டு நல்லா சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டு ரொம்ப மேலே ஹைட்டாக முடிச்சு போட்டுறக்கூடாது, ரொம்ப கீழே இறக்கி போட்டுறாமல் ஒரு அளவுக்கு மிடிலாக போடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி தான். நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஒரு 15 நிமிஷத்தில் அசால்ட்டாக 60 ரூபா நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப இது போட்டு இப்படி இழுத்துட்டு அப்படி இழுத்துட்டு கிடையாது. 10 நிமிஷம் தான். எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். டக்குன்னு நாட் போட்டோமா, கோடு அடித்தோமா, ஃபால்ஸ் வச்சோமா அப்படின்னு எடுத்து வச்சிடலாம். இதே கோடு அடிச்சுட்டு ஃபால்ஸ் எல்லாம் வச்சுட்டா அதுக்கு தனியாக ஒரு 60 ருபீஸ்க்கு மேலே வந்துடும். பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் அசால்ட்டாக நம்ம ஒரு 120 ரூபா 150 ரூபா சம்பாரிச்சிடலாம். ஓகேங்களா? அது ரொம்ப சிம்பிளான வேலை தான். சப்போஸ் கஸ்டமர் உங்ககிட்ட இது கொண்டு கொடுக்குறாங்க, உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். நமக்கு வேலையும் சீக்கிரம் முடியும், அதுக்கான அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பண்ணுறது மட்டும் கரெக்டாக அந்த ஜரியை மட்டும் பார்டர்கிட்ட எப்போவுமே சின்னதாக எடுங்க, பெருசாக எடுத்துடாதீங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள். பாருங்கள், இதுக்கு ஒரு கம்பி வச்சு இழுக்கிறது இல்லை இப்படி நூல் வச்சு அதெல்லாம் இழுக்கிறதெல்லாம் வேண்டாம். ஒன்றுமே இல்லை, நம்ம கையை வச்சு அழகாக இப்படி முடிச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அழகாக சின்னதாக போடுங்க, அப்போ தான் அழகாக வரும். பெருசாக போட்டிங்கன்னா ஒரு நீட்டாகவே நல்லா இருக்காது. ஓகேங்களா? பாருங்கள் எப்படி போடுறோன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இது சிம்பிளான விஷயந்தான். இது ஒன்றுமே பெருசாக
ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்ல. சின்னதாக எடுத்து இப்படி ஒரு முடிச்சு போட்டு அப்படியே கையை விட்டு உள்ளே திருப்ப வேண்டியது, அவ்வளோதான். அந்த ஜரி மட்டும் எடுக்கும்போது இந்த பக்கம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜரியை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக அப்படி அதை நம்ம கைக்குள்ளேயே தான் வந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு எடுத்தால் போதும், ரொம்ப நீட்டாக அழகாக வந்துடும். கடையிலலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாரீ எடுத்தோன்னா அவங்க கேட்பாங்கள்ல, கடையில் சாரீ எடுக்கிற கடையில் நான் போட்டு தரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1 ஹவர் 2 ஹவராக பண்ணுறாங்க. நம்ம போய் பில் கட்டிட்டு வர்றதுக்குள்ளே போட்டு வச்சிடுறாங்க. எப்படின்னா இப்படி தான், அவங்க ஒரு நீல டேபிள் வச்சு அந்த டேபிள் மேலே நல்லா அந்த சாரீ வந்து அந்த மடிப்பு இதுவாச்சும் நம்ம மடித்து போடுறோம். அவங்க அதில் என்ன மடிப்பு இருக்கோ அந்த மடிப்புலேயே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முந்தியை மட்டும் லைட்டாக இறக்கிப்பாங்க. கீழே வந்து லைட்டாக இறக்கிட்டு அவங்க கையளவுக்கு இறக்கிட்டு நல்லா வெயிட் வச்சு விட்டுட்டு இந்த பார்டர் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னரும் லைட்டாக ரொம்பலாம் ஒரு குடஞ்சிலாம் கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ண சாரீ வீணாக போயிடும். அந்த கார்னரில் வந்து ஒரு சின்ன நூல் இருக்குது பாருங்கள், அந்த நூலை மட்டும் கட் பண்ணிட்டா டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற ஜரிங்கிறனால கொஞ்சம் லேட்டாகும், நம்ம பார்த்து எடுக்கணும். இதே சாஃப்டாக இருக்கிற ஜரியெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் டக்குன்னு எடுத்துடலாம். நிஜமாக தான் சீக்கிரமாக எடுத்துடலாம். நல்லா அப்படியே சாஃப்டாக அந்த கிளாத் எல்லாமே சாஃப்டாக இருக்கும். ஒரு சில கஸ்டமர் வந்து இப்போ தெரியாமல், இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து தெரியல, அவங்க எடுத்து பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இங்கே கடையில் இங்கே வீட்டில் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம்தான் பார்த்தா முடிச்சு போட வேண்டியது இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏங்க்கா நீங்கள் கடையிலே போட்டிருக்கலாமே அப்படின்னு. நான் பார்க்கலப்பா பார்க்காம எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே போட்டிருந்தா அவங்களுக்கு அந்த 60 ரூபா நம்ம கொடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு மிச்சம்தான். நம்மளுக்கு வேறு வழி இல்லைல்ல. இதில் நம்ம 15 நிமிஷம்னாலும் நம்ம இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போட்டு கொடுக்குறனால வாங்கத்தான் வேணும், வேறு வழி இல்லை. இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஓகே, நான் பாருங்கள் ஓரளவு ஃபுல்லாக நான் போட்டு எடுத்துட்டேன். நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், சரிங்களா. அதனால் புதுசாக சாரீ கொண்டு வந்து சாரீ தைக்கிறவங்க கொடுக்குறவங்க இந்த மாதிரி சப்போஸ் போடாமல் இருந்துச்சுன்னா மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நல்லா நீட்டாக இருக்கும். 5 நிமிஷம் தான், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா, நமக்கு வேலைக்கான கூலியும் கிடைக்கும். ஓகே, ஒரு நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.